ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் காஸ்டிங்கோடைய பேலன்ஸ் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாரில் என்னென்னலாம் நம்ம காஸ்டிங் பர்பஸ்க்காக கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ்க்கான ஃபார்மேட்டு, ஸோ அது எல்லாமே பார்த்தோம். காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும், ஸோ அதில் டோட்டல் காஸ்ட் எப்படி டிரைவ் பண்ணணும், அது நியூமரேட்டரில் அப்ளை பண்ணுறது, கீழே பேசஞ்சர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ பேசஞ்சர் கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ பேசஞ்சருக்கு தனியாக ஒரு செக்மெண்ட், அண்ட் தென் கூட்ஸுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ சேம் லைக் தட் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகேவா? என்னது ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, இதை நம்ம பார்ட் 2ல் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் இன்ட்ரோடக்ஷன், காம்போசிட் யூனிட், அண்ட் தென் அப்சல்யூட் பேசிஸில் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. இங்கே பாருங்கள், ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ். வாட்? ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, ஸோ ஹோட்டல்ஸ்க்கெலாம் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ்க்கு என்ன நம்ம யூனிட்டுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரூம் டே அண்ட் தென் கெஸ்ட் டே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போன வாட்டி கூட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எப்படி இருந்துச்சு, பேசஞ்சர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ரூம் பர் டே அண்ட் தென் கெஸ்ட் பர் டே. ஸோ இதில் எப்படி கணக்கு பண்ணுவாங்க, சில ஹோட்டலில் ரூம்ஸ் பேஸஸில் ஒரு நாளைக்கு எத்தனை ரூம்ஸ் போகுது, ஸோ அதை ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சில ஹோட்டலில் ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வராங்க, கெஸ்ட்டு வராங்க. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஒரு சில ஹோட்டல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இதில் நம்மளுக்கு யூனிட்ஸ். ஓகே, ஸோ போன வாட்டி நம்மளுக்கு காஸ்ட் யூனிட் பேசஞ்சர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர். ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ்க்கு என்ன இருக்குது, ரூம் டே, கெஸ்ட் டே. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் ஹோட்டலில் சீசனபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் மே மந்த் லீவு, இந்த மாதிரி டூரிஸ்ட் டைமில் நல்ல கூட்டமாக இருக்கும். நிறையா சில்ட்ரன்ஸ்லாம் ஹோட்டல்ஸில் இருப்பாங்க. ஸோ சாப்பிட வருவாங்க, கெஸ்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ கொஞ்சம் என்கேஜாக இருக்கும். பட் நார்மலான ஒரு டைம், இந்த மாதிரி ஒர்க் போகிற டைம், ஸ்கூல் டைம், இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் இந்த ஹோட்டல்ஸில் அவ்வளோவா என்கேஜ்டு இருக்காது. கரெக்டாக? அதுதான். ஸோ அந்த மாதிரி சீசன்ஸை வைஸ் இதில் காஸ்ட்டும் டிரைவ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு திங் இங்கே பாருங்கள், ஆக்குபென்சி சீசன் வைஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? அதை நம்ம எப்படி நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆக்குபென்சி வைஸ் நம்மளுக்கு வேரி ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நம்மளுக்கு வேரி ஆகும். ஓகேவா? சரி, இந்த ரூம் டே எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்ம ஒன்றும் இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க ஹோட்டலில் இன்றைக்கி, ஸோ எவ்வளோ டேஸ் மந்த்துக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ ரூம்ஸு. ஸோ இதை நம்ம 3 நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா ரூம் டே அப்படிங்கிற யூனிட் நம்மளுக்கு கிடச்சிரும். சரி, இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் பர் ரூம் டே என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அப்போ டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ரூம் டேஸ் ஃபார் த பீரியட். ஓகே, அப்போ நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, நான் ஆல்ரெடி போன வாட்டி டீச் பண்ணேன் இல்லையா? ஸோ நான் ஹோட்டல் தான் எக்ஸாம்பிளாக வச்சு நான் டீச் பண்ணேன். கரெக்டாக? அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஈக்குவலண்ட் யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஈக்குவலண்ட் யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர்லாம் இருக்கலாம். ஸோ நேச்சர் நார்மல் அண்ட் தென் ஏசி, அப்புறம் சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி ஒரு ரூம்ஸ்க்கான நேச்சர் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த நேச்சருக்கு எவ்வளோ ரூம்ஸ் வச்சுருக்காங்க, 2 ரூம்ஸா இல்லை ஒரு ஹோட்டலில் 3 ரூம்ஸா, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ டேஸு அண்ட் தென் அந்த ஆக்குபென்சி பர்சன்டேஜ், இதை நம்ம போடுறப்போ அந்த ஆக்குபென்சி பர்சன்டேஜ், அந்த ஆக்குபென்சி அந்த யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம சாரி கைஸ், அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அப்போ நார்மலை விட ஏசி 2.5 டைம்ஸ் பெட்டர் அப்படி, அதாவது 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேல்யூ. அப்போ அதே நார்மலை விட சூப்பர் டீலக்ஸ் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ்டு அதோடைய வேல்யூ அப்படின்னு சொல்கிறப்போ அது எப்படி நம்ம ஈக்குவலாக மாற்றுவோம். அப்போ நார்மலோட 2.5 மல்டிபிள் பண்ணால் இதுக்கும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ 3க்குமே ஈக்குவல் ஆகிறப்ப
ஸோ இதுவும் அப்போ 5xக்கு ஈக்குவலாக பண்ணிக்கணும். ஸோ அப்போது இதை நம்ம 3த்தையும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ ஈக்குவலாக ஆகிடும், அந்த இடத்துல நம்மளுக்கு ஈக்குவலாக ஆகிடும் கரெக்டாக. ஸோ சேம் லைக் தட் அப்படி நம்ம ஈக்குவலண்ட் யூனிட்டாக மாற்றிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஷீட். இது எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் தரலை அப்படின்னா ஈக்குவேஷன் டெக்னிக் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் டெக்னிக் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈக்குவேஷன் டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த ஈக்குவேஷன் டெக்னிக் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டிங் சார்ஜஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் எப்படி வரும் அப்படின்னா, சம்திங்ஸ் லைக் சீசன் பேஸை வச்சு தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆஃப் சீசன், ஆன் சீசன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆக்குபென்சி என்னென்னா நார்மலாக ரூல்ஸு, அந்த ரூம்ஸு பர்சன்டேஜ் எவ்வளோ மந்த்து அண்ட் தென் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ருப்பீஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லைட்டிங் சார்ஜஸும் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா. ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸில் அவங்க காஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நியூமரேட்டரில் டோட்டல் காஸ்ட் தான் இருக்கும், டெனாமினேட்டரில் அந்த யூனிட் தான் இருக்கும். ஓகேவா. அதனால தான் நான் உங்களுக்கு யூனிட்டை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர், அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர். ஹோட்டல் செக்டருக்கு என்ன, ரூம் டேஸ், கெஸ்ட் டேஸ் அண்ட் தென் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் சீசன் வைஸ் வந்து போகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூனிட்டை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை யூனிட்ஸ், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து இருக்கான்னு பாருங்கள், ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். வாட் ஹாஸ்பிட்டல்ஸ், இது என்னது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்லையும் செலவெல்லாம் இருக்கும். கரெக்டாக. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு அந்த காஸ்டிங்கான சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். கரெக்டாக. சரி, அது வந்து எப்படி, அதுக்கான யூனிட் என்ன, இதுக்கு வந்து ரூம் டே, கெஸ்ட் டே பார்த்தோம். இதுக்கு என்ன யூனிட், பேஷண்ட் டே, பெட் டே. நீங்கள் வந்து எப்படி, ஸோ வேர்ல்டு வாட்டர் டே அந்த மாதிரி, வேர்ல்டு சம்திங் எர்த் டே அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. இது என்ன, ஜஸ்ட் யூனிட். பேஷண்ட் டே அப்படிங்கிறது வேர்ல்டு பேஷண்ட் டே, இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் டே அப்படி கிடையாது. யூனிட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு யூனிட்ஸும் நம்ம இதில் பார்க்குறப்போ கபிள்டாக இருக்கும். ஓகேவா. ஓகே. நம்மளுக்கு இங்கே என்ன காஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா பேஷண்ட் டே அண்ட் பெட் டே. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட் வராங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ஸ் அட்மிட் ஆகுறாங்க. ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன வந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்தாலே ஒரு பெட்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே கொடுக்குறாங்க. சரியா. ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகுது அப்படின்னா இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அப்ளை ஆகுது. அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டோ அதர் டிபார்ட்மெண்ட்டோ அப்ளை ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இன் த சென்ஸ் யார் வந்து உள்ளே வந்து அட்மிட் ஆகுறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இன்பேஷண்ட்னு சொல்லுவாங்க. அவுட் பேஷண்ட் இன் த சென்ஸ் வந்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கான மெடிசின்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதர் டிபார்ட்மெண்ட் இன் த சென்ஸ் லேபு அண்ட் தென் ஃபார்மசி இது எல்லாமே. ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி வந்து போடுவோம், இதுக்கான வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை பேஷண்ட் டேஸ், தட்ஸ் ஆல். எப்போதும் போல் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அந்த யூனிட், இதுக்கு நம்மளுக்கு யூனிட் பேஷண்ட் டே. ஸோ அதான் வந்து பண்ணுவோம். பேஷண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், சிம்பிள். பேஷண்ட்டும் பெட்ஸோ எவ்வளோ டேஸு ஆக்குபென்சி பர்சன்டேஜ் என்ன, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே இதாக வந்து வரும். ஓகேவா. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லலாம் எந்த ஒரு சீசனும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் வந்து பார்ப்போம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸில் பார்ப்போம். பட் இங்கே ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அது அடிக்கடி தான் நடக்கும் இல்லையா. ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரிப்பேர்ஸும் மெயின்டெனன்ஸும். சரியா. சரி, அப்போது இதில் எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
இதில் வந்து எப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டே இந்த இடத்துல மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே டோட்டல் காஸ்ட் போட்டப்போ எப்படி போட்டோம்? ஸ்டாண்டிங் சார்ஜ், ரன்னிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் தென் வந்து டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டரில் பார்த்தோம். ஹோட்டல்ஸுக்கு சேம் லைக் த டோட்டல் காஸ்ட் டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அண்ட் இன்ஸ்டெட் அப்படி எதுவும் கொடுக்கலன்னா ஸ்டாண்டிங், மெயின்டெனன்ஸ், ரன்னிங் போட்டு போடலாம். ஓகேவா? இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுக்கு என்னென்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து நம்ம லிவரேஜ்லலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். எப்படி? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னு போட்டால் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதில் நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணுறப்போ ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன சேல்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், என்னென்ன வேரியபிள் காஸ்ட்லாம் இருக்கோ லெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் தான் என்னென்னா கான்ட்ரிபியூஷன். அதில் அவங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தெல்லாம் லெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து டைரக்ட் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸும் அண்ட் தென் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. இதில் ஏதாவது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பேஜஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? ஓகே, we will see in the next service sector. Until then, this is Shweta signing off. Thank you.